மீண்டும் வரப்போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதான ஒரு அருமையான வார்த்தை நாளில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு நேசம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, பார்வைக்கு அருமையாய் நடந்து கொள்ளுகிற ஒரு கிருபை நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனுடைய பார்வைக்கு அருமையான பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் மணவாளன் மணவாட்டியை குறித்து சொல்லும்போது, உன்னை பார்க்க ஆசைப்படுகின்றேன், உன் சத்தத்தை கேட்க வாஞ்சிக்கின்றேன், உன் முகம் அழகாயும் உன் சத்தம் இன்பமாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதே போல மணவாளனாய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சொல்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். அந்த ஒரு சிநேகம் எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிறதான ஒரு குணம் தேவனுடைய சமுத்திரம் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். மணவாளன் மணவாட்டி எப்போதும் பார்ப்பதற்கு ஆசையுடையவராய் காணப்படுவாராம். எந்நேரமும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், எந்நேரமும் ஒரு சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இந்த பாட்டில் பார்க்கும்போது சொல்லுகிறார், உன் கண்களை என்னை விட்டு அகற்று, உன் கண்கள் என்னை வென்றது. ஆம், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் எப்போதும் அவரை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் அவருடைய கண்களை எப்போதும் டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சத்தம் அவருடைய காதுகளுக்கு போய் எட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சத்தம் கேட்கும் போதெல்லாம் ஒருவித சந்தோஷத்தினால, ஒருவித மகிழ்ச்சியினால அவருடைய முகம் மலர்ச்சி அடைய வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, விருப்பமானவருடைய சத்தத்தை கேட்கும் போதோ, விருப்பமானவருடைய முகத்தை பார்க்கும் போதோ நமக்கு மிகவும் சந்தோஷமாகி விடுகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரியமாய் அவருடைய வழியில் நாம் நடக்கும்போது, அவரையே வெளிப்படுத்தி பரிசுத்தமான ஒரு ஜீவிதம் செய்யும் போது, எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்போதும் நம்மை பார்க்கும்படியாகவே அவர் வாஞ்சிப்பார், நம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாகவே வாஞ்சிப்பார். அதனுடையினால் தான் அழகாக சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்குள்ளாய் தேவன் நம்மை நடத்தும்படியாய் என் நேரமும் அவருடைய வார்த்தையில நீங்க கவனமா இருந்து இரவும் பகலும் இந்த வேதத்தை நீங்க தியானித்தீர்களானால், என் நேரமும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கொண்டே இருப்பீர்களானால், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எவ்வளவு அதிகமாய் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கிறாரோ, எவ்வளவு அதிகமாய் உங்களுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறாரோ, அப்போது உங்களுடைய சத்தம் கேட்கப்படவில்லை என்று சொன்னால், தானாகவே அவர் விரும்பி வந்து உங்களிடத்தில் வந்து உங்கள் முகத்தை பார்க்கவும் உங்களுடைய சத்தத்தை கேட்கவும் அவர் வாஞ்சிப்பார். உங்களை தட்டி எழுப்புவார், உங்களிடத்தில் அநேக காரியங்களை பேசுவார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆபிரகாமோடு பேசி ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், நான் உனக்கு மறைப்பேனோ, நான் செய்யும் காரியத்தை உனக்கு மறைப்பேனோ, எல்லா காரியத்தையும் அவனிடத்தில் சம்பாஷிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். எனக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அவருடைய இதய துடிப்பை அடைந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் வாழும்போது
அநேக காரியங்களை குறித்து நம்மிடத்தில் பேச அவர் வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை ஏக்கங்களை அறிந்து நடக்கின்ற பிள்ளைகள் முகத்தை பார்க்கும்படியாகவும் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாகவும் அவர் வாஞ்சிக்கிறவர். எனக்கு அன்பானுடைய பிள்ளைகளே, உலகத்தின் ஆசை இச்சைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய முகத்தை எப்போதும் பார்க்க ஆசைப்படுகிற, நம்முடைய சத்தத்தை கேட்க ஆசைப்படுகிறவர் ஒருவர் உண்டு என்று சொல்லி எப்போதும் தேவனை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருப்போமானால், எனக்கு அன்பானுடைய பிள்ளைகளை, நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்மை கனப்படுத்துகிறவர். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். எனக்கு அன்பானுடைய பிள்ளை, அப்படி வாழும்போது, அந்த சிநேகத்திற்குள்ளாய் வாழும்போது என்ன செய்வாராம்? உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஒரு பெரிய கூட்டத்தை வழிநடத்தும்படியாக தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை கட்டளையிடுவார். எனக்கு அன்பானுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். அவருடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் தரிசிக்கும்படியாய் வாஞ்சிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணி நன்றிகளையும் துதிகளையும் நாம் ஏறெடுத்துக் கொண்டே இருப்போம். நிச்சயமாய் நம்முடைய தேவன் மேல் பிரியமுள்ளவராயிருப்பார், நம்மை நேசிப்பார். நேசிக்கும் போது அவர் தாம் செய்ய நினைத்த காரியத்தை நம் மூலமாய் செய்து முடிப்பார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பினால் தேவனுடைய சமூகத்தில் காத்துங்கள். தேவன் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும் அழிந்து போகும். இன்றைக்கு இருக்கிற காரியங்கள் நாளைக்கு காணப்படாது. ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் மீது வைத்த நம்பிக்கை, தேவன் மீது வைத்த விசுவாசம் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, ஒருபோதும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவோம். அப்போதுவேள் அல்ல, அந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஏற்கனவே அவர் வர்ஷிக்க பண்ணினபடினால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கட்டளையிடுவார். ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். அது மாத்திரமல்ல, வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி இயேசுவை வாழ வைக்கிறவர்களாக நம்மிடத்தில் இயேசு வாழ்கிறார் என்று சொல்லும்படியாய் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் மாற்றிக்கொள்வோம். நமக்கு விருப்பமான காரியங்களை செய்யாதபடிக்கு இயேசு என்ன விரும்புகிறாரோ, இயேசு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முயற்சி செய்வோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து உயிர்த்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம் என்று பவுலடிகளார் சொன்னது போல இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்துக் கொள்வோம். பிழைத்திருக்கிற நாம், நீதிக்கென்று பிழைத்திருக்கிற நாம் இனி நமக்கென்று பிழைத்திராமல் நம்முடைய இயேசுவுக்காக நமக்காய் மரித்து உயிர்த்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று சொல்லி நிதானித்து அறிந்து கொள்வோம். தேவனை பற்றி இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அவரை பற்றிய அறிவு நம்மிடத்தில் பெருக பெருக விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகும் போது அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் நம் மூலமாய் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். கண்மாந்திரை பிள்ளைகளை ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பன், இந்த அருமையான நாளுக்காய் மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகளை தாங்கி நடத்துகிற அன்புக்காய் மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்களை வழி நடத்துகிறபடினால் நமக்கு நன்றியுடைய வார்த்தைகள் எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன் என்று சொன்னது போல அப்பா, உடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம். இந்த நாள் முழுவதும் ஓட இந்த வார்த்தைகள் போதும்ப்பா. எங்களை வழி நடத்துங்க, கூட இருந்து நடத்துங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. வேதனையோடு, கஷ்டத்தோடு, வியாகுலத்தோடு, கடன் பிரச்சனையோடு, பாரங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வேதனைகளை மாற்றுங்கப்பா, கஷ்டங்களை மாற்றுங்கப்பா, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா, பாரங்களை மாற்றுங்க, நோய்களை குணமாக்குங்க, மரண படுக்கைகளை மாற்றுங்கப்பா, தற்கொலை எண்ணங்களை மாற்றுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா, கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கவும், அவருடைய சத்தத்தை உமக்கு துணிக்க பண்ணவும் அப்பா, நீங்க அவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறபடினால் ஆண்டவரே தேவன் கிருபை கொடுங்கப்பா. எல்லா வயோதிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான்ப்பா. பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்கப்பா. அவருடைய சொந்த கடமைகளை அவர்களை செய்ய கிருபை கொடுங்கப்பா. அவர்களை வைத்து பராமரிக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கட்டளையிடுங்கப்பா.
ஆண்டவரே குறைந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்ப இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.